ஒரு சின்ன வாங்காத கட்சியை பத்தி இவ்வளவு பேசுறாங்கன்னா அது தாவேக்கா தான். சுற்றுப்பயணத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ட்ரெண்டிங் ஆச்சு, அவரோட பேச்சு அவ்வளவு ரீச் ஆச்சு, அவர் உயரத்துல இருந்தாரு. இப்ப வந்து அவர் மறுபடியும் கீழே விழுந்துட்ட மாதிரி இருக்கும், ஜீரோல வந்துட்ட மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஜீரோ கூட, அந்த பல ஜீரோ கூட ஒரு நம்பர் சேர்ந்தா அதோட மதிப்பே அதிகம். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனதுக்கான காரணமும் நக்கிரன் கோபால் தான். எனக்காக என்ன உயர்த்தி விட்ட இந்த மக்களை நான் கண்டிப்பா உயர்த்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் ஒரு அரசியல் வந்திருக்காரு. கண்டிப்பா விஜய் வந்து பாத்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் எதுக்காகவும் விலை போகாத ஒரு மனுஷன். பரப்புரை நடந்துச்சுல, இதுக்கு மேல 63 ட்ரோன் கேமரா சுட்டுச்சு. இது எல்லாமே ஜனநாயகன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அதுக்குள்ள மூவிக்கான ஷூட்டிங் தான் இது. 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கொடுத்தாதான் கூட்டம் வரும். ஆனா 1000 ரூபாய் சம்பளம் போனாலும் பரவாயில்லன்னு சம்பளத்தை விட்டுட்டு வர ஒரு கூட்டம் யாருக்குன்னா அது விஜய்க்கு இருக்கு. பிளஸ் இவ்வளோ அசம்பாவிதம் நடந்து அவருக்கு எந்த ஒரு மக்களுமே வந்து அவருக்கு அகென்ஸ்டா பேசல. ஸோ அதுவே அவர் வெற்றி பெற்ற ஒரு இதுதான். இப்போ டிவிகே கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவிகே இன்னும் கூட்டணி அபிஷியலா இன்னும் இது பண்ணலையே. பட் ஆனா ஏடிஎம்கே கூட கண்டிப்பா போயிடுவாங்கன்ற மாதிரி அவங்க ரிலேட்டடாவே பேசிட்டே இருக்காங்க. எடப்பாடியும் வந்து கொடி அசைச்சிட்டாங்க, சிக்னல் வந்துருச்சு, நாங்க இனிமே கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சுத்தி எப்பயுமே வந்து ஒரு ரூமர்ஸ் போயிட்டே தான் இருக்கும். அந்த ரூமர்ஸ்க்குலாம் வந்து அவர் கண்டிப்பா வந்து நீங்க இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்களா, அந்த நெரேட்டிவ்க்கு நான் எப்பயுமே அடி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரோட அந்த மாநாட்டிலயோ சரி இல்ல அவரோட சுற்றுப்பயணத்திலயோ சரி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு ஆசை இருக்கதான் செய்யுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வந்து லாஸ்ட் ஒரு 10-11 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விஜய் வந்தால் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அது விஜய்க்கும் ஓகேவா இருக்கணும்ல. இவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படி பிஜேபிக்கு கூட கூட்டணி வச்சா விஜய் எப்படி போவார்? அங்கே பிஜேபி இல்லை அப்படின்னா அது பாசிபிள், விஜய் அவர்கள் அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு பாசிபிள். ஆனால் அவங்க பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறதுனால அது வந்து 100% வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது ஏடிஎம்கே கூட விஜய் போவாருன்ட்டு. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை மறைமுகமாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ராகுல் காந்தி கூட விஜய் கிட்ட வந்து 1 hour பேசினாரு. ப்ளஸ் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து டெல்லியில் போய் மீட் பண்ணிட்டு வந்தார். அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். மேபி காங்கிரஸ் கூட கூட விஜய் வைக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து இன்னும் சின்னம் கூட அறிவிக்கல, ஆனால் இவங்களை நம்ம கட்சிக்கு கூப்பிட்டுக்கலாமான்னு மற்ற கட்சிங்களாம் ஆசைப்படுற ஒரு கட்சினா அது டிவிகே தான். ஏன்னா அவருக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து மக்கள்கிட்ட இருக்க அவரோட வரவேற்பும் அவருக்கு இருக்க அந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்து நம்ம எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற்ற மாட்டோமான்னு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஏடிஎம்கே சைடு வந்து ஒன்று தேர்தல் நெருக்கத்தில் வந்து பிஜேபி வந்து கூட நாங்கள் அலையன்ஸ் வைக்கல அப்படின்னு ஏடிஎம்கே அஃபிஷியலாக இது பண்ணால் விஜய் அவங்க கூட போனால் அது பாசிபிள். ஓகேங்களா? அப்படி இல்லை பிஜேபிக்கு கூட தான்னா அவர் கண்டிப்பாக போக மாட்டார். ஏன்னா வந்து அவர் அப்பயே சொல்லிட்டாரு பாசிசமும் பாயாசமும் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் ஆதவ அர்ஜுனா கூட என்ன பண்ணியிருக்காருன்னா நாங்கள் குரான் மேலே இதுவாக சொல்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரே அஃபிஷியலாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது பண்ணும்போது அது விஜய் வந்து போவாருன்றது நடக்காத ஒரு விஷயம். சரி, நம்ம எப்படி வச்சுப்போம், பிஜேபி கூட கூட்டணி வைக்கல, அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? இது வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட்டா இருக்குமா இல்ல ஆப்போசிட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் வந்து முதல்வர் வேட்பாளர் திரு விஜய் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு போனா கூட்டணியில போனா கண்டிப்பா நீங்க முதல்வர் ஆக வாய்ப்பே இல்ல. துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் ஆனா நீங்க வந்து முதல்வர்ன்ற மாதிரி தானே இல்லைங்க. ஆக்சுவலா வந்து அது விஜய் அவர்களுக்கு விருப்பமா இருந்தா கண்டிப்பா மக்களும் அதை ஏத்துப்பாங்க. விஜய் அவர்களுக்கு அது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மக்களுக்கு வந்து டிஎம்கே வந்து எப்படியாவது அகற்றிட்டு ஒரு கட்சி ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. ஸோ ஏடிஎம்கே மேல மக்களுக்கு அவ்வளோ எதிர்ப்பு இல்லை. ஆனா அவங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருக்குன்னா பிஜேபி கூட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்கன்றது தான். ஸோ இங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் ஆயிடுச்சு. பிஜேபி வந்தாலே மதவாத கட்சி, பிளவுவாத கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தகர்த்த முடியாது. ஸோ அந்த தகர்த்தணும்னா பிஜேபி அப்பாற்பட்டு அதில் விஜய் வந்தார்னா அது வந்து ஏடிஎம்கேக்கு தான் வந்து பாசிட்டிவாகவும் அமையும், விஜய்க்கும் ஓகே தான் அது. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் விஜய் என்ன எடுக்கிறாரோ அந்த முடிவு தான் கடைசி முடிவு. விரும்புகிற கட்சியில் அவர் ஜாயின் பண்ணிக்கலாம். அவர் கண்டிப்பாக வந்து பாஜக ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் ஓகே தான். கூட்டணி வைக்காம தனித்து அவரோட பெரும்பான்மையை நிரூபிச்சாலே அது போதுமானது தான். சிபிஐக்கு போயிடுச்சு கேஸ். சிபிஐக்கு போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி கண்ட்ரோல் தான் அப்படின்னு விஜயே சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் வந்து சிபிஐ கிட்ட போகணும்னு சொல்லலையே. இல்ல போகணும்னு சொல்லல, உங்க கட்சியில உள்ளவங்க தான் சிபிஐ போய் நாங்க வந்து சிபிஐ எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தனி குழு அமைச்சு எஸ்ஐடி அந்த மாதிரி ஒரு தனி குழு அமைச்சு அது மூலமா இது பண்ணணும். என்ன நடந்திருக்குன்றத ஒரு குழு அமைச்சு இது பண்ணணும் தான் டிவிகே சைட்ல இருந்து இது பண்ணிருக்காங்க. அவங்க வந்து சிபிஐ வேணும்னு சொல்லி இவங்க சைட்ல இருந்து அபிஷியலா யாரும் எதுவும் இது பண்ணல. ஸோ சிபிஐக்கு வந்து போனது வந்து இப்போ டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் இல்லாத போது
சிபிஐக்கு போகணும் சிபிஐக்கு போகணும்னு வாங்க எந்த ஒரு கேஸ்னும். ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் இந்த இஷ்யூ வந்து சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு அப்படின்னு பார்த்தா அண்ணா நகரில் ஒரு இஷ்யூ ஆச்சு. அந்த விஷயம் ஏன் வந்து சிபிஐக்கு போச்சு? ஸோ இவங்களுக்கு வேணும்னா சிபிஐ யூஸ் பண்ணிப்பாங்க, இவங்களுக்கு வேணும்னா சிபிஐ யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. திமுக வேணும்னா யூஸ் பண்ணிக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து சிபிஐக்கு போக கூடாது அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஒரு கூட்டத்துல கூட பேசியிருக்காரு. நீங்க சிபிஐ வந்து பாஜகவோட கைக்கூலியா தான் இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு. இப்போ சிபிஐக்கு போனோன்னா இவர் என்ன சொல்லிருக்கணும், எனக்கு சிபிஐ வேணாம், நான் வந்து விஜய் மட்டும் அதுல கேஸ் கொடுக்கல, பாதிக்கப்பட்ட மக்களும் சேர்ந்து அதுல வந்து கேஸ் இல்ல இவரு வாய்ஸ் ஓவர் பண்ணணும்ல. ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தா ஓகே. நம்ம தலைவருக்கே வந்து சிபிஐக்கு போறதுல விருப்பம் இல்ல, சிபிஐக்கு போனா அது பிஜேபியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இப்போ விஜய் வந்து சிபிஐக்கு இப்ப தப்பு யார் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அங்க வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு விசாரணை குழு அமைச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இல்ல எனக்கு சிபிஐ வேணும்னு சொன்னா அப்ப நீ தான் பிளான் போட்டு பண்ணியான்னு விஜய்க்கு இது எதிராகவும் திரும்பும். கரெக்டா? ஆமா கண்டிப்பா. நீ வந்து தப்பு செய்யல, அது எங்க விசாரணை போனா என்ன ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டவுட் வந்து இதுல வந்து ஏதாவது பிளான் போட்டு பண்ணிட்டாங்களான்றதுதான் டிவிகேவோட இது. அது வந்து சிபிஐக்கு போனா என்ன தப்பு இல்ல. சிபிஐ வந்து விஜய் வந்து கேட்கல, விஜய் தரப்புல இருந்து கேட்கல, பாதிக்கப்பட்ட மக்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க, அதனால அது போயிருக்கு. இல்ல இவர் வாய்ஸ் ஓவர் பண்ணி எனக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்ல, நான் வந்து நம்ம மாநிலத்துல இருக்க போலீஸ் மேல நம்பிக்கை இருக்கு, இதுவே இருக்கட்டும்னு ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்லிருக்கலாமே. இப்ப இவரே மாத்தி பேசுறாங்க வந்து பாத்தீங்கன்னா சாரிமா எதுக்குமா அப்படிலாம் சொல்லி போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜித் குமாரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா லாக்அப் டெப்த்ல வந்து அவர் செத்துட்டாரு. ஸோ அதுலயே வந்து போதுமான இது பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோடையும் இவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு, அந்த மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே முன்னிருந்து எடுத்து நடத்துது. ஓகேங்களா? இது வந்து சிபிஐ கிட்ட போனது வந்து பாத்தீங்கன்னா விஜய் தரப்பு மூலியமா போல. இப்ப அவர் அதுல வந்து இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து எங்களுக்கு வேணாம், அவர் வந்து அங்க வந்து இது பண்ணாருன்னா அது விஜய்க்கு தான். நீ ஏன் சிபிஐ கிட்ட போக கூடாதுன்ற? அப்படின்னா நீ டிஎம்கே கூட கூட்டணி அவர் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால விசாரணை யார் அது வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கரெக்டான விசாரணை வந்து சிபிஐ மூலமா தான் போகும். ஏன்னா இங்க அவர் வந்து என்ன சொன்னார், தமிழ்நாடு அரசு நம்பாம தானே அவர் வந்து ஒரு தனிக்குழு அமைச்சு இது பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போனாரு. ஸோ அந்த உச்சநீதிமன்றம் தனிக்குழுவும் அமைச்சிருக்கு, சிபிஐயும் அமைச்சிருக்கு, இது தப்பு இல்லைல்ல. ஸோ இது வந்து ஒரு சரி அவர் ஏன் இப்போ வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படிலாம் இல்லை. அது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாசிட்டிவாக வந்தால் நல்லதானே. யார் தப்பு செஞ்சவன் என்றைக்கும் தண்டிக்கப்படணும். அது சிபிஐ கிட்ட போனான்னா யார்கிட்ட போனான்னு தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படணும். ஸோ அதுதான் ஒரு கான்செப்ட்லனால தான் அவர் அமைதியாக இருக்காருன்னு இல்லை. இதுக்கு முன்னாடி சிபிஐக்கு போன கேஸில் எல்லாமே இது வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வரவே இல்லை. உதாரணத்துக்கு 2017 துப்பாக்கிச்சூடு அதுக்கான சிபிஐக்கு தான் போச்சு. கொடநாடு வழக்கு போச்சு, கொடநாடுல 2 பேரை கொண்டாங்க, அதுவும் சிபிஐக்கு தான் போச்சு, அதுவும் இன்னும் வரல. இதை வச்சு தான் த்ரெட்டன் பண்ணி அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவை பிஜேபி த்ரெட்டன் பண்ணி நீ வந்து கூட்டணிலேருந்து வெளில போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய்க்கு இந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் ஆயிடுச்சு, அது யாருன்னு தெரியல. இப்போ வந்து இதுவும் சிபிஐக்கு போயிட்டு இப்போ இதை வச்சு விஜயை வந்து த்ரெட்டன் பண்ண மாட்டாங்களா? விஜய் வச்சு த்ரெட்டன் பண்ணணும்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் வந்து அவருக்கு அகேன்ஸ்டா நிக்கணும். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க, காசு கொடுத்து கூட அவருக்கு அகேன்ஸ்டா நரேட்டிவ் செட் பண்றதுக்கு அந்த மக்கள் கிட்ட கேட்டுங்க. ஆனா ஒருத்தர் கூட விஜய்க்கு அகேன்ஸ்டா வந்து கேஸ் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, பொதுமக்களும் சரி, ப்ளஸ் வந்து எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இன்னும் அவருக்காக அவங்க கட்சி சார்பாக கூட இல்லாமல் பொதுமக்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நெகட்டிவ் வந்து யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ அது மாதிரி இப்போ இந்த இது வந்து சிபிஐக்கு போனாலும் அங்கேருந்து அழுத்தம் வந்தாலும் மக்களோட இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் விஜய்க்கு இருக்குது. ஸோ வந்து அதுக்காக விஜய் பயந்து இது பண்ண மாட்டாருன்னு தோணுது. அவங்களுக்கு அடி பண்ணிச்சு நடந்துருவார், இல்லை அவங்களுக்கு வந்து இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக போயிடுவாருன்னா கிடையாது. கண்டிப்பாக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் எதுக்காகவும் விலை போகாத ஒரு மனுஷன். ஏன்னா அவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அந்த சம்பளத்தை விட்டுட்டு இங்கே வராரு. ஓகேங்களா? அப்படியேப்பட்ட ஒரு மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு ஏன் விடு, எனக்காக என்னை உயர்த்தி விட்ட இந்த மக்களை நான் கண்டிப்பாக உயர்த்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அவர் அரசியல் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து எந்த ஒரு உறுத்தல் மிரட்டல் எதுக்கும் அடி பண்ணி மாட்டாருன்னு தோணுது. பாஜக சைட்லேருந்து எவ்வளோ இது பண்ணாலும் அதுக்கு வந்து அவர் அடி பண்ணிச்சு போக மாட்டார். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பரப்புரை எல்லாமே ஒரு சினிமா ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் கோபால் தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நக்கீரன் கோபால், அதாவது நக்கீரன் சைட்ல இருந்து எது சொன்னாலும் கிட்டத்தட்ட 90% வந்து உண்மையா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனதுக்கான காரணமும் நக்கீரன் கோபால் தான். ஓகேவா? இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சொன்னாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ பரப்புரை நடந்துச்சுல, இதுக்கு மேல 63 ட்ரோன் கேமரா சுத்துச்சு. இது எல்லாமே
இப்போ ஜனநாயகன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, ஆ. அதுக்குள்ள மூவிக்கான ஷூட்டிங் தான் இது, ம். ஷூட்டிங் பண்றாங்க ஓகே அப்படின்னா அவர் சொன்னாரு. ஓகே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நக்கீரன் கோபால் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல இருந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்தா அப்ப வந்து பூனை மாதிரி இருப்பாரு. அதுவே வந்து எதிர்கட்சிக்கோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கட்சிக்குனா கரெக்டா ஒரு மீசை அந்த வீரபாண்டியன் கட்டப்போம்னா இல்ல அந்த மாதிரி செயல்படுவாரு. அதாவது எப்படி சொல்றது, ஆளுங்கட்சிக்கு நண்பனாகவும் மற்ற கட்சிக்கு எதிரியாகவும் செயல்படுற ஒருத்தர் யாரு, ஒரு பத்திரிகையாளர்னு வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் தான். ஸோ அவரோட அவதூறுகள் அவரோட இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏத்துக்க கூடாது. ஏன்னா விஜய்க்கு வந்து சப்போர்ட்டிவா பேசுற மக்கள் எல்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இது வந்து இவங்க இது பண்றாங்க அவதூறு பரப்புறாங்க, அப்போ அவர் வெட்டுவேன் குட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்றாரு. அவர் மேல என்ன கேஸ் போட்டாங்க? எதுவுமே போடல. ஓகேங்களா, அதே நக்கீரன் கோபாலை வந்து நிறைய இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாம்ல, லாக்அப் டெத்ல இருந்து பிளஸ் வந்து அந்த அண்ணா நகர்ல ஒரு இஷ்யூ ஆச்சு, சாரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இஷ்யூ ஆச்சு, அதுக்கெல்லாம் வாய் திறக்காத நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த 41 உயிர் போனதுக்கு வாய் திறக்கிறது எதுக்குன்னு தெரியல. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற அவர் சொன்னா நம்ம இங்கே என்ன நினச்சிக்கிறோன்னா, ஒரு நல்லா வியூஸ் போகிற ஒரு பத்திரிக்கையோ இல்லை நிறைய இது நல்லா வியூஸ் போகிற சேனலோ இல்லை பத்திரிக்கையோ இதுவாக இருந்தால் அவங்க உண்மை மட்டும்தான் பேசுவாங்க, நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவதூறுகளை பரப்புறதே அவங்க தான். அவங்களுக்கு இருக்க அந்த சப்ஸ்கிரைபர், அவங்களுக்கு இருக்க அந்த நாளிதழ் வாங்குறவங்க சப்போர்ட் இருக்குன்ற தைரியத்தில் கண்டதை எழுதலாம் கண்டதை பேசலாம்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க ஒரு கட்சி கூட்டத்தில் வந்து இது பண்ணுறதை வந்து ஷூட்டிங்க்கு அவர் எப்படிங்க யூஸ் பண்ணுவார்? இது எங்கன்னா லாஜிக்காக இருக்கா? ஸோ ஜனநாயகன் படம் வரப்போகுது இல்லை உண்மை கண்டறியும்னு ஒரு இது இருக்குல்ல, வச்சு நீங்கள் ஆராயுங்க, அதை நிரூபிங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் ஆச்சு, அவ்வளோதான் விஜய், அவ்வளோதான் விஜய் கட்சி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவருக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு விஜய் வந்து அந்த சுற்றுப்பயணத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சு, அவரோட பேச்சு அவ்வளோ ரீச் ஆச்சு, இதாச்சு. அப்போ அவர் உயரத்தில் இருந்தார். இப்போ வந்து அவர் மறுபடியும் கீழே விழுந்துட்ட மாதிரி இருக்கும், ஜீரோவில் வந்துட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஜீரோ கூட, அந்த பல ஜீரோ கூட ஒரு நம்பர் சேர்ந்தா அதோட மதிப்பே அதிகம். ஸோ அதே மாதிரி வந்து விஜய் மறுபடியும் அவரோட சுற்றுப்பயணத்தையும் அவரோட மாநாட்டையும் அவர் இது பண்ணால் இன்னும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களோட ஆதரவு இருக்க தான் இருக்கும். ஸோ யார் நினச்சாலும் சரி பொய்யான இது பண்ணி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கொடுத்தா தான் கூட்டம் வரும். ஆனால் 1000 ரூபாய் சம்பளம் போனாலும் பரவாயில்லன்னு சம்பளத்தை விட்டுட்டு வர ஒரு கூட்டம் யாருக்குன்னா அது விஜய்க்கு இருக்குது. ப்ளஸ் இவ்வளோ அசம்பாவிதம் நடந்து அவருக்கு எந்த ஒரு மக்களுமே வந்து அவருக்கு அகென்ஸ்டாக பேசலை. ஸோ அதுவே அவர் வெற்றி பெற்ற ஒரு இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி நீங்கள் எந்த சேனல் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு யூடியூப் சேனல் வச்சாலும் சரி, நாளிதழ் எடுத்தாலும் சரி, ஒன்று சப்போர்ட்டிவாக பேசுவாங்க, இல்லை நெகட்டிவாக பேசுவாங்க, இல்லை அட்வைஸ் பண்ணுவாங்க. இது பண்ணுற ஒரு கட்சிக்கு எந்த கட்சிக்குன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு இது பண்ணுதானா அது தாவேக்காக்கு தான். ஒரு சின்ன வாங்காத கட்சியை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்கன்னா அது தாவேக்கா தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, கொடுத்துட்டாரு. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 41 குடும்பத்தையும் தத்தெடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அசம்பாவிதம் எத்தனையோ இதில் நடந்திருக்கு. எல்லாருமே வந்து நிவாரண தொகையை அறிவிச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த குடும்பத்தை தத்தெடுத்ததில்லை. ஆனால் விஜய் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை தத்தெடுத்து அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான பொருளாதாரம், அவங்களுக்கான வசதிகள் எல்லாம் செஞ்சு தர போகிறாரு. ஸோ இப்போயே ஒரு இதுவானப்போ அவர் இவ்வளோ செய்கிறாருன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ செய்கிறாருன்னா ஆட்சிக்கு வந்து அவரோட தேர்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் எந்த ஒரு கட்சிக்குமே யோசிக்காத ஒரு இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 234 தொகுதியிலையும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுத்த ஸ்டேட்டில் எடுத்தவங்களை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறது வேறு. ஆனால் 234 தொகுதியிலையும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுத்தவங்களை கூப்பிட்டு கொடுக்குற அவார்டு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை கௌரவிச்சு அவங்களுக்கு பரிசளித்து அவங்க பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்துட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் அதை எல்லாருக்கும் பாப்புலர் ஆக்குனது டிவி மூலியமாவும் சரி. இது அந்த பெருமை யாருக்கு சார்னா விஜய்க்கு தான் சாரும். ஸோ ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ செய்கிறாரு. அதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, நம்மளால நடந்துருச்சு, நம்ம போய் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த குடும்பத்தை தத்தெடுத்திருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக வந்து ஆட்சிக்கு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லாட்சியை இதை விட சிறப்பாக செய்வாருன்றது எனக்கு தோணும். திரும்பவும் இதே மாதிரி சுற்றுப்பயணம் போறாரு, திரும்பவும் பிரச்சனை வருது, இதே மாதிரியே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. யார் மேலே தப்புன்னு அப்போ நீங்கள் சொல்லுவீங்க? இதே அகைன் வந்து இந்த பிரச்சனை நடக்காத மாதிரி தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தர் சார்ந்து மட்டும் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எல்லாருமே சார்ந்தது. நம்மளுக்கும் அவேர்னஸ் இருக்கணும்.
அவர் ஆல்ரெடி பொது கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடியோ சரி அந்த இது சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க உடம்புக்கு முடியாதவங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதையும் மீறி தன்னெழுச்சியாக வந்து மக்கள் வந்து அவங்கள சந்திச்சாங்க. ஸோ அது மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பொதுமக்களாகி நம்மளுக்கு வந்து சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும். நம்ம போனால் இங்கே ஓகேவா இருக்குமா, இவ்வளோ கூட்டம் இருக்குது, யூடியூப்பில் நம்ம ஏதோ பார்க்குறோம், நல்லா எவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்ம அதை பார்த்துட்டு நம்மளுக்கு போனால் சேஃபான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அரசாங்கமும் அதுக்கான போதிய பாதுகாப்பு கொடுக்கணும். விஜய் சைட்லையும் சொன்ன டைமுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகணும். எல்லாமே இது எல்லாரையும் சார்ந்து தான், இது விஜய் சார்ந்து மட்டும் கிடையாது. இனி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசம்பாவிதம் நடந்ததுனால ஆளுங்கட்சியும் தான் நம்மளோட உச்சநீதிமன்றம் கொஸ்டின் கேட்குது, அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகளும் தான் கொஸ்டின் கேட்குது. விஜய் மட்டும் யாரும் கேட்கல, எல்லாரையும் தான் கேட்குறேன். ஸோ எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் ஒரு அரசியல் தலைவர்னா மக்களை சந்திக்கணும், சந்திச்சு பேசணும். அதை தான் விஜய் செஞ்சாரு. அவருக்கு வந்து இது வந்து ஒரு பாடம், இது ஒரு லெசன். இதுக்கப்புறம் அது ஃபியூச்சரில் அவர் நடக்காத மாதிரி பார்த்துப்பாருன்னு எனக்கு தோணுது. சரி, நீங்க இப்போ சென்னையில் இந்த மாதிரி பரப்புரை நடக்குது, நீங்க போவீங்களா? அப்வியஸாக போவோம். எப்படி காலையிலேருந்து இதே மாதிரி ஒரு 3 hours 4 hours வெயிட் பண்ண வச்சா வெயிட் பண்ணி பார்ப்பீங்களா? எங்கள் வீட்டுக்கு நியர்பையாக இருந்தால் ஓகேங்க, நான் பார்ப்பேன். இதுவே ரொம்ப லாங்காக இருந்தால் நான் ஓகே யூடியூப் சேனல் நம்ம அங்கே போய் பார்க்குறத விட லைவ்லேயே பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சு நம்ம போய் ஸ்டேடியத்தில் வந்து பார்க்குறத விட அதை இதில் பார்த்தோன்னா அந்த 4 6 இது இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நான் யூடியூப்பில் இது பண்ணுவேன். ஆனால் ஓட்டு மட்டும் பாருங்க, அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, போய் வந்து யார் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு லைனில் நிற்பேங்க. ஓகே, தேங்க்யூ.